ஹாய் மச்சான். புது காரெல்லாம் வாங்கிட்டேன். ஃபேமிலி மேன் ஆகிட்டேன். ரொம்ப ஜாலியாக இருக்க போல. ரொம்ப ஜாலியாக இருக்கானா? நீயும் ஃபேமிலி மேனாக ஆகி போடுறா, அப்போ தெரியும். இது யாரு? உன் பையனா? உன் பேர் என்னடா தம்பி? என் பேரு கிருத்தேஷ் அங்கிள். என்னது அங்கிளா? எனக்கு இன்னும் மேரேஜ் கூட ஆகலடா தம்பி. சீக்கிரம் பண்ணிக்கடா மச்சி. இப்போல்லாம் பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். அதுவும் 30 வயசு தாண்டிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம்டா. காரெல்லாம் சூப்பராக இருக்குது மச்சி. மைலேஜ் எல்லாம் எவ்வளோ கிடைக்குது? இதை விட கொஞ்சம் ஸ்பேசியஸாக கொஞ்சம் பெரிய கார் வாங்கியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என்னது பெரிய காரா? இதுக்கு டியூ கட்டவே போதும் ஆகுது மச்சி. ஆமாம், நீங்கள் பெட்ரோல் பங்க்கில் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சல, எனக்கு நிறைய டவுட் இருக்கு மச்சான். அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறியா? நீ என் க்ளோஸ் ஃப்ரெண்டு மச்சி. உனக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளு, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். பெட்ரோல் பங்க்கில் இந்த ஸ்பீடு பெட்ரோலுக்கும் நார்மல் பெட்ரோலுக்கும் என்னடா வித்தியாசம்? ஸ்பீட் பெட்ரோல் போட்டால் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், அதிக மைலேஜ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க, உண்மையா? நீ ரெகுலராக ஸ்பீட் பெட்ரோலே போட்டு வரணும்டா. அப்போ தான் இன்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸு மைலேஜும் கொஞ்சம் கூட கிடைக்கும் அப்படின்றது உண்மைதான்டா. நீ ஒரு நாளைக்கு ஸ்பீட் பெட்ரோலு, இன்னொரு நாளைக்கு நார்மல் பெட்ரோல் இப்படி போட்டு வந்தால் எந்த யூஸுமே கிடையாது. அதாவது நீ டிவி ஸ்டெபிளைசர் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் நார்மலாக நீ டிவி பார்க்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த ஸ்பீட் பெட்ரோலுக்கும் நார்மல் பெட்ரோலுக்கும் உள்ள வித்தியாசம். ஓ அப்படியா? நான் பெட்ரோல் போடும்போது இந்த கீழே டென்சிட்டி லெவல்னு ஒன்று கொடுத்துருக்காங்கடா. அப்படின்னா என்னது அது? டென்சிட்டின்றது பெட்ரோலுடைய குவாலிட்டி லெவல். பெட்ரோலுக்கு 720லேருந்து 775 கிராம் பெர் மீட்டர் கியூப் அந்த குவாலிட்டி தரத்தில் இருக்கணும். இது ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்குக்கும் வேரியேஷன் ஆகும். ஸ்பீட் பெட்ரோலுக்கு இந்த டென்சிட்டி லெவல் நார்மல் பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வண்டி ரிசர்வ்லேயே வச்சு ஓட்டினா மைலேஜ் அதிகம் கிடைக்கும்னு சொல்கிறாங்களே, இது உண்மையாடா? அப்படியெல்லாம் யார் சொன்னது? அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுடா. வண்டி பெட்ரோல் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்போது உனக்கு ஒரு இண்டிகேஷன் கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி அதனால் உனக்கு மைலேஜ் அதிகம் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆனால் பெட்ரோல் ரொம்ப லோ லெவலில் நீ ஓட்டினீன்னா இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாகும், ரொம்ப திணறும்டா. நீ கொஞ்சமாக சாப்பிட்டு அதிகமாக வேலை செஞ்சால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தானே. அப்படியா? நான் இன்னும் ரிசர்வில் தாண்டா வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் போடுவோம். பெட்ரோல் போடுறதுக்கு முன்னாடி உனக்கு எந்த வகையான பெட்ரோல் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோ. நான் எப்போவுமே நார்மல் பெட்ரோல் தான்டா. ஏன்னா ஸ்பீட் பெட்ரோலு நார்மல் பெட்ரோலை விட விலை அதிகமாக இருக்குது. ஆமாண்டா, இந்த பெட்ரோல் பங்க் மாறும்போது பெட்ரோலுடைய தரமும் கொஞ்சம் மாறுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா. பாரத் பெட்ரோலியம் அப்படின்றது ஹைஸ்பீட் பெட்ரோல்னு சொல்லுவாங்க. ஹெச்பி பெட்ரோல் பவர் பெட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் ஆயில் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பெட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் இது மூணுமே ஒரே வகையான பெட்ரோல் தான்டா. நீ எங்கே போனாலும் இந்த பெட்ரோலுடைய டென்சிட்டி லெவல் செக் பண்ணிக்கோ. 720லேருந்து 775க்குள்ளே இருக்கான்னு நீ செக் பண்ணிக்கோ. மச்சி, பெட்ரோல் போடும்போது ஏமாறாமல் இருக்க நான் என்னெல்லாம் செய்யணும்? என்னை விடமாட்ட போலையே. பேசாமல் உன் கூட வர்றதுக்கு வேறு யாரு கூடயாவது லிஃப்ட் கேட்டாச்சு போயிருப்பேன்டா. ப்ளீஸ்டா, நீ என் க்ளோஸ் ஃப்ரெண்டில். சரி சரி. நீ இப்போது பெட்ரோல் போட வரும்போது பெட்ரோல் பங்க்கில் காரை ஆஃப் பண்ணிவிட்டு கார்லேருந்து வெளியே நின்ற பார்த்தியா? இதுதான்டா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்து நீ என்ன வகையான பெட்ரோல் சொல்கிற, அவங்களும் அந்த கரெக்டான அதே பெட்ரோல் தான் போடுறாங்களான்னு செக் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் மீட்டர் அளவு ஜீரோவில் இருக்கான்னு நீ செக் பண்ணிக்கோ. ஏன்னா இதில் தான் நீ ஏமாறதுக்கான வழியே இருக்குது. ஏன்னா உனக்கு முன்னாடி யாராவது 100 ரூபாக்கு பெட்ரோல் போட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்க ஜீரோ பண்ணாமல் நீ 500 கேட்டினா 500 பெட்ரோல் அடிக்கிறாங்கன்னு வையேன். ஜீரோ பண்ணாமல் போட்டால் 100லேருந்து தான் 500 வரைக்கும் பெட்ரோல் போடுவாங்க. அப்படின்னா உனக்கு 400 தான் பெட்ரோல் போட்டிருப்பாங்க. ஸோ மீட்டர் ஜீரோ இருக்கா அப்படின்னு நீ முதல்ல செக் பண்ணிக்கணும். எப்போவுமே பெட்ரோல் போடும்போது இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு தான் பெட்ரோலே போடணும். பெட்ரோல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக லாக் பண்ணியிருக்காங்களா, கீழே ஏதாவது பெட்ரோல் சொட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோ. பெட்ரோல் பங்க்கில் ஸ்மோக்கிங் இருக்கவே கூடாது, ஃபோன் பேசுகிறதும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஏதாவது ஃபயர் ஆக்சிடெண்ட்டுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். மச்சி, ரொம்ப நன்றிடா, எனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டைம் பெட்ரோல் போட வரும்போது நீ சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். இது ஒரு பேசிக்கான விஷயந்தான்டா. இந்த விஷயம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். உனக்கு தெரிஞ்சவங்கிட்டலாம் இந்த விஷயத்த ஷேர் பண்ணு. கண்டிப்பாக சொல்கிறேன்டா.